சம்மில் இன்று திங்கட்கிழமை 61 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். அப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை 7ஆல் நம்ம வகுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ 61 7ஆல் வகுத்தா 1 7 8 7 56 9 7 அப்படின்னா 63ன்னு போயிடும். கொடுத்துருக்க வேல்யூவோட கூட போயிடும். அதனால் அதை எடுக்க முடியாது. அப்போ கிட்ட இருக்கிற நம்பர் எது? 56 தான் இருக்குது. அப்போ அந்த 56 61லேருந்து நம்ம கழிச்சோன்னா நமக்கு 5 கிடைக்கும். இப்போ இதில் கழித்துன்னு கேட்டிருக்காங்க. ஃப்யூச்சரில் அது என்ன கிழமை வரும்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம முன்னோக்கி நம்ம கூட்டணும். இப்போது திங்கக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 5ஆவது நாள் திங்கக்கிழமையிலேருந்து நம்ம 5ஆவது நாளை பார்த்தோன்னா அதுதான் ஆன்சர். அப்போது செவ்வாய்க்கிழமை 1, புதன்கிழமை 2, வியாழன் 3, வெள்ளி 4, சனிக்கிழமை 5ஆவது நாள் வருது. அப்போது சனிக்கிழமை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதுவே பின்னோக்கி கழிச்சுன்னு கொடுக்காம முன்னாடி கேட்டாங்கன்னா நம்ம பின்னாடி திங்கள்னா ஞாயிறு சனி அப்படி கொண்டு போகணும். ஓகேவா? இப்போது திங்கக்கிழமை இன்றைக்கி 61 நாள் கழிச்சு என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுவே 63 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டாங்கன்னா, இப்போது 63 நம்ம 7ஆல் வகுத்தோன்னா மீதி 9 7 63, மீதி எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே வகுப்பட்டுருச்சு. அப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம திங்கக்கிழமைன்னு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் ஆன்சராக வரும். இதுவே செவ்வாய்க்கிழமைன்னு கொடுத்தா அதுதான் ஆன்சராக வரும்.